என்னதான் எங்க கிட்ட மனசு இருந்தாலும் உங்க மனசுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க இளவரசி. மகா, செந்திரி செந்திரி மகா, இது பாரு, இதெல்லாம் எதிர்பார்த்து நான் இங்க வரல மகா. நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கிற வழியை பாரு. நீ நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் கடவுள்கிட்ட எனக்கு இருக்கிற ஒரே பிரார்த்தனை. உடம்ப பாத்துக்க. ஐயோ, என்னடா நீங்க வீட்டுக்கு போகாம இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு போன சொரூபன் நிச்சயமா அந்த தமிழரசி வீட்டுக்கு தான் போயிருப்பான். என் பேரையும் சொல்லியிருப்பான். இந்த கடத்தலுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேங்கிறத தமிழரசி மோப்பம் பிடிச்சிருப்பான். இப்போ நான் வீட்டுக்கு போனா போலீஸும் அங்கே இருக்கும். அப்போ என் தம்பி ராமு இந்நேரம் அவன் புத்திசாலித்தனமாக தப்பிச்சு போயிருப்பான். எதுக்கும் அவனுக்கு ஒரு ஃபோனை போடு. அண்ணா ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறானே. எடுக்கலையா? என் கணக்கு தப்பாகாதே. எதுக்காக இன்னும் போனை எடுக்காம இருக்கிறான்? டேய், உன் தம்பி உஷார் பாட்டிடா. நேரம் தப்பிச்சிருப்பான். நேரங்காலம் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுவான். யோ, நான் அஞ்சல பேசுறேன். நீயா? என்ன நீயா? யோ, உனக்கு தான் வீட்டு ஞாபகம் பொண்டாட்டி ஞாபகம் எதுவுமே கிடையாது. உன் தம்பியையும் ஏயா கெடுக்கிற? யோ, எங்கயா என் பிள்ளை? ஏன் இன்னும் அவன் வீட்டுக்கு வரல? நீ செய்யற ரவுடி தொழில் அவனுக்கு வேண்டான்னு நினைச்சேன். அதனாலதான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கிற மாதிரி அவனை படிக்க வச்ச. ஆனா உன் உடம்புல ஓடுற சாக்கர ரத்தம் தானே அவன் உடம்புலயும் ஓடுது. அதான் போலீஸ் கேஸ் வெட்டு குத்துன்னு அதுவும் அலைஞ்சிட்டு கிடக்குது. ஒரு கால் கட்டு போட்டா அடங்குவான்னு அவனை ஏன் பக்கம் இழுக்கிற. ஆனா நீ பணத்தாசை கட்டி அவனை ஓ பக்கம் இழுக்கிற. என் பிள்ளை எங்கயா? ஏய், சும்மா செல்போன்ல ஒப்பாரி வைக்காத. வாயில வரல வச்சா என் தம்பி கடிக்க தெரியாதா? எங்கயாவது கடுப்பா சோத்த ஆக்கி வை. துன்றதுக்கு வந்து சேருவான். எனக்கும் சோத்த பொங்கி வை. விஷத்தை கலந்து வைக்கிறையா? ஒரேடியா ஓன் தொல்லை ஒழியும். நாங்களும் நிம்மதியா வாழ்வோம் இல்லையா? சாமி வாங்க. அர்ச்சனை பண்ணணும். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு இளவரசி. இளவரசி நாமதேயஸ்ய கன்னிராசியாம் சித்திர நட்சத்திரம். சித்ரா நட்சத்திரானாம் சக குடும்பானாம் க்ஷேம சாமி வீரிய வித்யா. ஒரு நிமிஷம். வாங்க சாமி, அர்ச்சனை பண்ணணும். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. மகாலட்சுமி. மகாலட்சுமி நாமதேயஸ்ய மக நட்சத்திரானாம் சிம்மராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேம வீரிய வித்யா ஆயுள் ஆரோக்கிய ஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவ்யே நமः.
ஓம் துர்காயே நமः ஓம் திரிபுவனேஸ்வரியே நமः ஓம் நாராயண வரப்பிரியாயே நமः ஓம் மங்கல்யாயே நமः ஓம் குலவர்த்தியே நமः ஓம் ஆகாசகாமின்யே நமः ஓம் வாசுதேவ பகின்யே நமः ஓம் திவ்யாம்பரதராயே நமः ஸ்ரீ துர்கா அஷ்டோத்திர சதநாமாவளி சமர்த்தம் கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் சக்தி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதே தானியம் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்க்கசுமங்கலி பவ. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. சாமி, சொல்லுங்க. இது என் தட்டு இல்ல, என் தட்டு மாறி போயிடுச்சு. தட்டு மாறினா என்னம்மா? அம்பாள் சன்னிதானத்துல இளவரசியா இருந்தா என்ன, மகாலட்சுமியா இருந்தா என்ன, எல்லாரும் அவ பிள்ளைங்க தானம்மா. ஏய் நில்லடி, ஏய் நில்லடி. தட்டை மாத்தி கொடுத்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? நான் எல்லாத்தையும் சரியாக்கணும்னு தான் நினைக்கிறேன் லீலா. என்ன என்னது சரியாக்கணும்னு நினைக்கிற? அந்த மகா பண்ணது மட்டும் சரியா? இங்க பார், உங்க மாமா அந்த விஷயம் இந்த விஷயம் இத பத்தி எல்லாம் நான் ஆர்கியூ பண்ண விரும்பல, சரியா? உங்க மாமா பண்ணது ஒரு நல்ல காரியத்துக்காக. எது நல்ல காரியம்? எங்க அக்காக்கு பண்ண துரோகத்துக்கு பேரு நல்ல காரியமா? அவர் ஒரு மனிதாபிமானத்தினால செஞ்சாரு. மண்ணாங்கட்டி மனிதாபிமானமா? இங்க பார், அவங்களே சண்டை போடாத போது நாம எதுக்கு வீணா சண்டை போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்கணும்? எது ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருந்தா அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரும்போது என் அக்கா இளவரசிய பாக்கும்போது உன்னை பத்தி நீ யாரு, நீ அந்த மகாக்கு என்ன உறவுன்னு எங்க கிட்ட சொல்லிருக்கணும். அதுதான் உண்மையான ஃப்ரெண்டு. ஆனா நீ எங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சது ஓடி ஒழிஞ்ச கோழதானடி நீ. இங்க பார், உனக்கு ஏன் இவ்ளோ வயித்தெரிச்சல் லீலா? ஏன் தலை இருக்கும்போது வால் இவ்ளோ ஆடுதுன்னு எனக்கு தெரியல. இளவரசி என் மகாவை வெறுக்கல, எதிர்க்கல. ஆனா நீதான் எதிர்க்கிற. ஏன் இன்னைக்கு காலையில கூட இளவரசி வந்து சுப்பிரமணி கிட்ட என் மகாவோட குடும்பம் நடத்த சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னடி சொல்ற? லூசாடி நீ! உன் அக்காவுக்காக அர்ச்சனை பண்ண தட்டை இப்படி கீழே போடுற? நான் சாமி சத்தியமா சொல்றேன், சுப்பிரமணியோட குடும்பம் நடத்துன்னு இளவரசி அக்கா இன்னைக்கு காலையில மகாவை தேடி வந்து சொல்லிட்டு தான் போனாங்க. இல்ல, எங்க அக்கா அப்படி சொல்லிருக்க மாட்டா. நான் அவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன். அவ அப்படி சொல்ல வாய்ப்பே இல்ல. சத்தியமா அப்படிதான் சொன்னாங்க லீலா. இன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு சொல்லி சுப்பிரமணிய சார் ஆபீஸ் வேலையா பெங்களூருக்கு இன்னைக்கு தான் கிளம்பி போனாரு. அவங்களுக்குள்ளேயே அவங்க பிரச்சனையை பேசி முடிச்சுக்கிட்டாங்க. நீ ஏன் நடுவுல கடந்து பேயாட்ட ஆடுற லீலா? நீ வேணா உங்க வீட்டுக்கு நேரா போ. நான் சொன்னது உண்மையா போயான்னு நேரா உங்க அக்காவே கேளு. ஏய் போறண்டி, நேரா இப்பவே போறேன். நீ மட்டும் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சது உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னையும் அந்த மகாவையும் நானே பொழந்து கட்டிடுவேன். குடு. ஓ நல்லா போ. கடைசியில நீ தான் தூண்ட போட்டு நல்லா அழ போற. என்ன சொரூபன், என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல ஆண்டி, அந்த ராம் உங்ககிட்ட எப்படி பழகுனா? இல்ல ஆண்டி, இந்த அளவுக்கு சந்தேகம் வராம உங்களை ஏமாத்திருக்கானா? அவன் ரொம்ப திறமைசாலிதான்.
ஏன்பா ஏன் திரும்ப திரும்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சரி, உன்னை அடிச்சு வச்சிருந்தாங்களே அவங்க யாரு? ஞாபகம் இருக்கா அவனுக்கு? பேர் ஏதாவது தெரியுமா? ஃபேஸ் ஏதாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? அது எனக்கு தெரியல ஆண்டி. எல்லாரும் முகத்தில் துணி போட்டு மறைச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியல. என்னப்பா இது, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இருந்திருப்ப. ஒரு க்ளூ, ஒரு தடையும், ஒரு கான்வர்சேஷன் கூட உன்னால ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியலையா? அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஆண்டி. நேரம் வரும்போது நானே சொல்றேனே. அத்தை, இந்த டிஃபன்லாம் இன்னைக்கு பூஜா தான் செஞ்சா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஆண்டி. பட் இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பாதாம், பிஸ்தா, கசகசா இதெல்லாம் கூட லைக் அவாய்ட் பண்ணலாம். ஏன்பா லாகரி வஸ்துலாம் வேண்டாங்கிற? ஏதாவது விரதமா இல்ல சாமியாரா புரியா? இல்லை அப்படி இல்லை. நார்மலாக தன் புலன்களை அடக்கினாலே தவறுகள்லாம் தானாக குறைஞ்சிரும்னு நினைக்கிறவண்ணா. அதுவும் இல்லாமல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆக போகிறவண்ணா. ஸோ மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையே. கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதும் ஒரு கடமை தான்ப்பா. அதில் ஒரு குறையும் வைக்க மாட்டேன் ஆண்டி. பயப்படாதப்பா, டாபிக்கை மாத்துங்கன்னு அவ ஸ்டைல்ல சொல்றா. மோகன் சர்மா அங்கிள் ஊருக்கு வந்துட்டதா ஃபோன் பண்ணாரு. ஈவினிங் அவரை போய் பார்த்துட்டு வரணும். அவரை பற்றி அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. ஐயா, நிச்சயமா அவருக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்ப்பா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த டிப்ஸ் நிறைய நீ எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஆண்டி, அவரு எதிர்த்தரப்பு வக்கீல். நீங்க தானே அரசாங்க வக்கீல். இன்ஃபேக்ட் நீங்க தான் எனக்கு நிறைய கைட் பண்ணணும். அப்படி இல்லை சொரூபன், நம்மளை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எதிரிகள்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் சரியான கணிப்பு சொல்லுவாங்க. வீட்டில் தான் நானும் மோகனும் பொண்டாட்டி புருஷனா இருந்தோமே ஒழிய, கோர்ட்ல நானும் அவரும் எலியும் பூனையுமா தான் மோதிப்போம். நான் என்னென்ன செய்வேன், என்னென்ன பேசுவேன் எல்லாமே அவருக்கு தான் அத்துப்படி. இன்ஃபேக்ட் அவரு தான் உனக்கு டிப்ஸ் கொடுக்கணும். ஆண்டி, நீங்களும் அவரும் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? கண்ணு இமையும் பிரிஞ்சிருந்தாதான் பார்வை. அப்படி வச்சுக்க. உண்மையை சொல்லுங்க ஆண்டி ப்ளீஸ். சூழ்நிலை தான் காரணம். ஒரு உரையில 2 கத்தி இருக்க முடியுமா சொல்லு? சாரி ஆண்டி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டா கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா வாழணும். மரணம் ஒன்று தான் அவங்கள பிரிக்கணும். அதுதான் சிறந்த வாழ்க்கையா இருக்க முடியும் ஆண்டி. அதுக்கு தயாரா இருந்தா தான் கல்யாணங்கிற பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். இல்லைன்னா காலம் பூரா பிரம்மச்சாரியா இருக்கிறதே பெட்டர் ஆண்டி. நான் கிளம்புறேன் ஆண்டி. எங்கப்பா, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ இல்லை ஆண்டி, நான் 4 years முன்னாடி அப்ரிசியேஷன் வேல்யூ நல்லா இருக்கும்னு சென்னையில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அங்கேயே வீடு கட்டி செட்டில் ஆகணும் தான் பிளான். ஆனால் அந்த இடத்த இன்னும் பார்க்க கூட இல்லை. அதனால தான் அந்த இடத்தோட மெயின்டெனன்ஸ் செக்ரட்டரிட்ட கால் பண்ணி பேசினேன். வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னாரு. அது விஷயமா தான் போகிறேன். வரேன் ஆண்டி. சரிப்பா. பாத்தியா பூஜா, கல்யாணத்துக்கு நான் தயார்னு சொல்லாம சொல்லிட்டு போறார் சுரூபன். இனிமே உன்னோட முடிவு தாம்மா பாக்கி. பூஜா, அத்தை, அத்தை காஃபி. சரிடே.
இளவரசி, 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 இளவரசி. நான் தான் இளவரசி. நீங்க? என் பேர் சுபா. நான் ஒரு அட்வொகேட். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. உட்காருங்க. நான் மகாவோட வக்கீல். சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மகாவோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு சுப்பிரமணி மேல இருந்த கேஸை வாபஸ் வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வேதனை, மன உளைச்சல் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. ஆனா நம்ம எல்லாருடைய நல்லதுக்காகவும் நான் உங்ககிட்ட சில விஷயங்களை வெளிப்படையா பேசணும். நம்ம நல்லதுக்கா? ஆமா, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நல்லது. என்ன சொல்றீங்க? அறக்கட்டளை செயல்படணுங்கிற நோக்கத்துல மகாவும் சுப்பிரமணியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்க முதல் மனைவியா இருக்கிற வரைக்கும் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சட்டப்படி செல்லுபடியாகாது. அறக்கட்டளை செயல்பட ஆரம்பிக்கணும்னா மகா சட்டப்படி திருமணம் பண்ணிக்கணும். அவங்க சுப்பிரமணி கூட 1 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கணும். மகா உயிர் வாழணும்னா அதுக்கு ஒரு சுப்பிரமணி தேவை. இனிமே அவ வாழ்க்கையில நான் தலையிட மாட்டேன்னு மகா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியல இளவரசி. நீங்க முதல் மனைவியா இருக்கிற வரைக்கும் சுப்பிரமணி மகா திருமணம் கண்டிப்பா செல்லாது. சரி, அதனால நீங்க சுப்பிரமணிய சட்டப்படி விவாகரத்து பண்ணணும். தயவு செஞ்சு நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சட்டப்படி சுப்பிரமணிய டைவர்ஸ் பண்ணாதான் மகா சுப்பிரமணி கல்யாணம் செல்லுபடியாகும். அப்போதான் இந்த அறக்கட்டளை செயல்படும். உன் நாக்க இழுத்து வச்சு அறுப்பேன். யார் நீ? எங்க வீட்டுக்கு வந்து குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்க? அந்த மகாவும் சுப்பிரமணியும் எப்படி நாசமா போன எங்களுக்கு என்ன? அவங்களுக்காக என் அக்கா தாலியா இருக்கணுமா? லீலா, கொஞ்சம் சும்மா இரு. நீ சும்மா இருக்கா? இவ அந்த மகா பிசாசு ஏவி விட்ட ஏஜென்ட் தானே? நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே போறேன்னு பாக்குற. உன்ன ஒரு வழி பண்ற. லீலா, இங்க பாருமா, நான் ஒரு வக்கீல். என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த 1/2 மணி நேரத்துல நீ கொலை முயற்சி கேஸ்ல புழல் ஜெயில இருப்ப. இந்த கேஸ்ல அடிதடிதான் உதவும்னா மகா கிட்ட ஏற்கனவே ஏகப்பட்ட ஆள் பலமும் பணபலமும் இருக்கு. அவன் நினைச்சானா உங்களை ஒரே நாள்ல நிர்மூலமாக்கிடுவா. அது உங்களுக்கும் தெரியும். ஆனா அது பிரச்சனைக்கு தீர்வு இல்ல. ஏய் சீ, வெளியே போ முதல்ல. உன்ன மாதிரி 1000 பேரை நாங்க பார்த்தாச்சு. சட்டம் உங்களுக்கு மட்டும் கிடையாது. இவ்ளோ திமிரா பேசுற நீ எதுக்கு எங்க அக்கா கிட்ட வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? உன்னால முடிஞ்சதை பாத்துக்க வேண்டியதானே? லீலா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நமக்கும் மகாவுக்கும் தான் பிரச்சனை. நமக்கு நடுவுல வந்து பேசுறவங்க கிட்ட எல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நீ அப்பாவியா அறிவு கெட்டவளா? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. நீ நேரா மகா வீட்டுக்கு போனியா? மகா வீட்டுக்கு போய் சுப்பிரமணியோட குடும்பம் நடத்து அப்படின்னு நீ அட்வைஸ் பண்ணியா? நீ சொன்னதா அந்த ஸ்ருதி என்கிட்ட சொல்றா. ஆனா நான் எதையுமே நம்பலக்கா. ஆமா, சொன்னேன். அக்கா, நீ என்ன சொல்ற? அந்த மகாக்காக நீ இவ்ளோ இறக்கப்படுற? நெருப்புல விழுந்த தேளை வெளியில எடுத்து விட்டா அது எடுத்து விட்ட கையே கொட்டுமா? அப்படி ஒரு விஷம் அந்த மகா. லீலா, இது ஏன் வாழ்க்கை. தயவு செஞ்சு எந்த முடிவா இருந்தாலும் என்ன எடுக்க விடு. அட்வைஸ் பண்ணது போதும். நீங்க சொல்லுங்க. இவங்கள வச்சுக்கிட்டு நாம இந்த விஷயத்தை பேசுறது எனக்கு அவ்வளவு சரியா படல. ஏய், நான் அவங்க தங்கச்சி. இது என் வீடு. பேச வேண்டியதை பேசிட்டு கிளம்பு. லீலா, கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. இது பாருங்க, அவளால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படை காரணம் அறக்கட்டளை செயல்பட ஆரம்பிக்கணும். அதனால பல ஏழை குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்குங்கிற நோக்கம்தான். நாங்க ஏன் இந்த அறக்கட்டளை சொத்துக்காக இவ்வளவு மெனக்கடுறோங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அறக்கட்டளை சொத்தோட இன்னைய மதிப்பு 1 கோடியோ 2 கோடியோ இல்ல, 200 கோடி. அறக்கட்டளையை செயல்படுத்தி அந்த தொகையை நம்ம கைக்கு கொண்டு வரலனா அது ஏதாவது கோயிலுக்கு போய் சேர்ந்துரும். அதுக்காக எங்க அக்கா வாழ்க்கைய நீங்க நாசம் பண்ணுவீங்களா? இங்க பாருங்க இளவரசி, அந்த சொத்தை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
நீங்க சுப்பிரமணிய டைவர்ஸ் பண்ணணும், மகா சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போதான் இவங்க கல்யாணம் சட்டப்படி செல்லுபடியாகும். நீ நல்லா இருப்பியா? நீயும் ஒரு பொம்பளை தானே, ஏன் என் அக்கா வாழ்க்கையை நாசமாக்க பாக்குற? இளவரசி, 1 வருஷம் மகா சுப்பிரமணியோட குடும்பம் நடத்தணும். அதுக்குள்ள அறக்கட்டளை செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மகா சுப்பிரமணிய டைவர்ஸ் பண்ணலாம். நீங்க மறுபடியும் சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு மகா ஒத்துக்கணும். ஒருவேளை மகா டைவர்ஸுக்கு ஒத்துக்கிட்டா நீங்க சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த அறக்கட்டளை சொத்து முழுசுமே உங்க கண்ட்ரோல்லயும் சுப்பிரமணிய கண்ட்ரோல்லயும் வந்துடும். இப்ப தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஏமா வக்கீலம்மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மகா இன்னைக்கு சாக போறா, நாளைக்கு சாக போறான்னு ட்ரெய்லர் விட்டுக்கிட்டே இருக்க. ஆனா 1 வருஷம் சுப்பிரமணியோட வாழணும்னு சொல்ற. அவ வாழ போறாளா இல்ல சாக போறாளா? எதுதான் உண்மை? உருப்படியா ஒரு கேள்வி கேட்டிருக்க. மகாவுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்குள்ள அறக்கட்டளைய ஆரம்பிக்கணும்னு எடுத்த முடிவுதான் இது. இளவரசி சுப்பிரமணிய டைவர்ஸ் பண்ணிட்டு மகா சுப்பிரமணிய சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் எந்த டென்ஷனும் இல்ல. மகா சுப்பிரமணியோட குடும்பம் நடத்தாம செத்து போயிட்டாலும் அந்த அறக்கட்டளை செயல்படும்.